வெல்கம் டு பைட்டர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு ப்ரோ வந்து நம்ம கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, ப்ரோ 1v1 முடிஞ்சா வா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த மேட்ச் முடிக்கிறது தான் நம்ம நீ வந்திருக்கோம். பார்க்கலாம். இவர் ப்ரோ பிளேயர் தான் நினைக்கிறேன். மாட்டு பேர் வச்சிருந்தாருங்க. நான் பேரை பார்க்கலங்க. இது சரியான டேமேஜ் குறைச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் நான் சுற்றி மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தேங்க. மெடிக்கெட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா வெளியே எட்டி பார்த்தேங்க. பார்த்தா எமோட் போட்டுட்டு இருந்திருக்காருங்க. இந்த ரவுண்ட் நான் உங்களை கட் பண்ணிடுறேன். ரொம்ப நிறைய போகும். அதனால லாஸ்ட் இதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நிறைய போகும். ஓகே, இந்த இதுக்கு வந்தாச்சு. இந்த ரெண்டு இதில் நாங்கள் ஜோன்லேயே செத்துருவோம். ஆனால் எனக்கு தான் மேட்ச் வெற்றி இது வரும். ஆனால் நாங்கள் ஜோன்லேயே செத்துருவோம். பாருங்கள், நீங்களே பாருங்களேன். நாங்கள் ஜோன்லேயே எலிமினேட் ஆகிட்டோமா பாருங்க. ஜோன்ல அவர் எலிமினேட் ஆகிட்டாரு என்னன்னு தெரியல. ஆனால் அவர் ஜோன்லேயே எலிமினேட் ஆயிடுவார். பாருங்க, நான் எலிமினேட் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு தான் அந்த இது ஜெயிச்ச மாதிரி, ஒரு ரவுண்டு நான் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தான் வந்திருக்கு. இதனால் அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ நம்ம இந்த இதில் பார்ப்போம். அவர் அங்கேயே நின்றுப்பாரு. ஏர்ட்ராப்லேருந்து 3 லெவல் கன் எடுக்கலாம்னு பார்த்து நின்றுப்பாரு. ஆனால் ஏர்ட்ராப் பாருங்களேன் நீங்களே. ஏர்ட்ராப் அங்கே மேலே நின்றுச்சு. அதனால அவர் க்ளோவல் எடுத்து விட்டு போயிட்டாரு. நானும் அங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் ஏர்ட்ராப் எடுக்கிறதுக்கு அப்போ தெரில, இப்போ தான் தெரியும் எனக்கு. இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதிரி கமெண்டில் இவர் இந்த மாதிரி பேசினார். பாட்டு வாடா ஒன்னிச சொன்னாடா அப்படின்னு பேசியிருந்தாருங்க. அந்த மாதிரி பேசியிருந்தாரு. அதனால தான் அவர் நான் ரூம் கார்டு கிரியேட் பண்ணார். அவரே தான் கூப்பிட்டாரு. ரூம் கார்டு கிரியேட் பண்ணி ரூம் மேட்ச்ல வந்தாச்சு. இந்த ரவுண்டா அவரை பார்த்தீங்களா, கொடியை மட்டும் குத்திருக்காரு பார்த்தீங்களா, தெரியுதா லைட்டாக அந்த இடத்துல மஞ்சள் கலரில் தான் பாருங்க, தெரியுதா அந்த இடத்துல தான் அவர் எமோட் போட்டிருக்காரு. நானும் அவருக்கு எமோட் போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவேஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேகமாக கிளம்பிட்டே இருந்தேன். ஆனால் சரியான டேமேஜ் அவர் இப்போ குறைச்சி விட இருப்பாங்களே. பாருங்களேன், நீங்களே பாருங்கள். ஒரு சரியான டேமேஜ் நானும் அவர் குறைச்சி விட்டேன்னா இப்போ அவர் குறைச்சி விடுறது மட்டும் பாருங்களேன், சரியான டேமேஜ் குறைச்சி விட்டாரு. நானும் சுற்றி போய் மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கேன். அவர் இப்பயும் எமோட் போடுவாருங்க. வெளியே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்பயும் அவர் ஆனால் எமோட் போடுவார். பாருங்களேன், நீங்களே பாருங்கள். எமோட் போட்டுட்டு தான் இருப்பார் வெளியே நின்று. இப்போ நான் அவரை அடிச்சுட்டு எமோட் போகிறேன்னா இல்லையான்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டை மட்டும் பண்ணிட்டு பாருங்க, வேறு எந்த சேலஞ்சு பண்ணலான்னு. பார்த்தீங்களா, இப்போ முடிச்சு விட்டாச்சு. நம்மளும் வந்துட்டு எமோட் போட்டு அடுத்த ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. பார்க்கலாம். இந்த ரவுண்டு எந்திரிச்சு போடா வந்துட்டாங்க. இந்த ரவுண்டும் ஒரு நல்லா தான் விளையாடுவார். ஆனால் அவர் ஹெல்த்து தாங்க சரியான ஹெல்த் குறைச்சி விட்ருவார். ஆனால் ஒரு ரவுண்டில் அவர் எனக்கே தெரில அவருக்கு. நான் கன் சவுண்ட் வச்சு தான் கேட்டேனே. ஆனால் அவர் MP5 3rd லெவல் தூக்கிட்டு வந்துடுவார். MP40 இல்லை, MP5. ஆமாம், MP5 தாங்க. MP5 தான் 3rd லெவல் எடுத்துகிட்டு வந்துடுவார். நான் பஸ்லேருந்து லாஸ்ட் மினிட்க்கும் UMPயும் டெஸ்டிக்கில் மட்டும்தாங்க வச்சுருப்பேன். இந்த ரவுண்டில் பாருங்களேன், எனக்கும் குறைச்சி விட்ருவார். நானும் அவர் குறைச்சிருவேன், எனக்கு அவர் ஹெல்த் குறைச்சி விட்ருவார். பாருங்களேன், சரியான ஹெல்த்து. போன தடவை இதே ஹெல்த்து தான் குறைச்சி விட்டார். நானும் மறுபடியும் சுற்றி எத்தனை தடவைங்க சுற்றி க்ளோவல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி எமோட் போட்டுட்டு இருந்தேன். மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தேன். அவரும் அவங்க சுற்றி க்ளோவல் போட்டு தான் மெடிக்கெட் போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, வெளியே தாங்க நின்றுருக்காரு. நான் உள்ளுக்கு சுற்றி க்ளோவல் போட்டிருக்கனால அவருக்கு பிரச்சனை இல்லை. அவரும் இப்போ தான் க்ளோவல் அடிக்கிறாரு. வராருங்க. இப்போ அவருக்கு ஆல்ரெடி நான் டேமேஜ் கொடுத்துட்டேன். இந்த ரவுண்டு முடிச்சு விட்டாச்சுங்க. வாங்க நம்ம அடுத்த ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ரவுண்டு அவருக்கு எமோட் போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. அடுத்த ரவுண்டில் இப்போ அடுத்த ரவுண்டு நிறைய 21 செகண்டுக்கு போகும். அது நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். அது மட்டும் எப்போ இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த வாய்ஸ் எப்போ இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது ஆல்ரெடி போட்டிருப்போம், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த கமெண்ட்லேயும் அவர் கமெண்ட்டில் கேட்டிருப்பாரு. நீங்கள் அந்த KGF மியூசிக் அந்த கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இது பண்ணியிருப்பார், கமெண்ட் பண்ணியிருப்பார். பாட்டு வாடா நீ சொன்னோட அப்படின்னு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி போன வீடியோலேயும் அவர் தான் கமெண்ட் பண்ணியிருப்பார். இவர் தான் அவர் பார்த்துட்டாரு. அவர் தான் என்னை பார்த்ததுனால இது பண்ணிட்டாரு. அவருக்கு இப்போ நான் ஹெட்ஷாட் முடிச்சு விட்டேன். மறுபடியும் எமோட் போட்டு விட்டேங்க. என்னன்னே தெரியல. அடுத்த ரவுண்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ரவுண்டு இது கொஞ்சம் லேட் ஆகுங்க, அதை மட்டும் மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் மட்டும் ஆல் பண்ணி வச்சுருப்பானுங்க.
இந்த ரவுண்டு அவர் ஹெல்த்தை தான் குறைச்சி விடுவாருங்க. ஆனால் அவர் கொல்லலை, ஆனால் ஹெல்த்து தான் குறைச்சி விடுவார். இது 4வது ரவுண்டு. இந்த ரவுண்டு தாங்க அவருக்கு சரியான அடி விழுவுங்க. அந்த ரவுண்டு அந்த அடி நீங்களே பாருங்களேன். இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் இந்த இடத்துல விழுவுன்னு நினைக்கிறேங்க. இந்த இடத்துல இல்லைங்க, புல்லட்டு கூட ரீலோட் பண்ணலைங்க. ஆனால் இந்த இடத்துல விழுந்துருச்சுங்க. நானும் அவருக்கு ரீலோட மட்டும் போட்டு விட்டேங்க. சரி, அடுத்த ரவுண்டு போய்க்கலாம். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. அதனால இந்த மேட்ச் 21 செகண்ட் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ரவுண்டு தாங்க அவர் ஆஃப்லைன் போயிடுவாருங்க. இந்த ரவுண்டு தான் அவர் ஆஃப்லைன் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டு தான் ஆஃப்லைன் போயிடுவார். இந்த கேமை பற்றி பேச வேண்டாம். இந்த மாதிரி நீங்களும் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸுங்க. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க. சேலஞ்ச் இருந்தால் சொல்லுங்கள், கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்குன்னு நான் ஃபேக்காக யூஸ் பண்ணுற பாட்டு அப்படின்னு 1 சீசன் வாங்கலாம் சொல்லாதீங்க ப்ளீஸுங்க. 1 சீசன் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் பாட்டுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அது ஒரு வகையில் பேட் இது மாதிரி தாங்க. அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட எத்தனை தடவை கேட்டேன்? 3 தடவை கேட்டேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு பாருங்கள் ப்ளீஸுங்க. வீடியோ எப்படி இருக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த சேலஞ்ச் பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய், டேக் கேர்.